வகுப்பு தொடங்கலாங்களா? மணி 7:30 எல்லாரும் வந்துட்டீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்களம்மா. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரங்க ஐயா. இந்த குழுவுல சேர்ந்திருக்கிறவங்க எல்லாம் எல்லா டீச்சர் இருக்காங்களா? டீச்சர் இல்லாம யாராவது தனியா இருக்கீங்களா? ஹரிஓம் குருநாதருக்கு பணிவான வணக்கங்கள் ஐயா. வணக்கங்கள் ஐயா. நமஸ்காரம். டீச்சர் எல்லாம் இருக்காங்க ஐயா. நல்லதுங்கம்மா. சரி, வகுப்பு தொடங்கலாம். இப்ப நம்ம இன்றைக்கு முதல்ல ஸ்லோகா பார்க்கலாம். ஸ்லோகம் பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லோகா இது வந்திருக்கா? வந்திருக்குங்க ஐயா. இப்ப இது பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். இப்ப இதுல முதல் மந்திரம் என்ன, முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயேன வாஷா மனசேந்திரியைர்வா புத்தி ஆத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி. இப்ப இது சான்ஸ்கிரிட்ல இருக்கிறத நீங்க நான் ஒரு 2-3 கிளாஸ் போயிட்டீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப சில லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியாததுனால கொஞ்சம் கஷ்டமா தெரியும். அது பரவாயில்ல. நீங்க இந்த சான்ஸ்கிரிட் படிக்க படிக்கவே இந்த மந்திரங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு நல்லா சான்ஸ்கிரிட் இன்னும் நல்லா உள்ள வந்துடும். இப்ப பாருங்க, தமிழ்ல பார்க்கும்போது காயேன வாஷா மனசேந்திரியைர்வா, அந்த மனசேந்திரி அப்படிங்கிற இடத்துல பாருங்க, அந்த தா அப்படிங்கிற எழுத்தை கொஞ்சம் அழுத்தமா பெருசா போட்டிருப்போம். அந்த லெட்டர் போல்டா இருக்கும் பாத்தீங்களா? அப்ப மனசேந்திரி, அந்த தா அப்படிங்கிற எழுத்து த த த அப்படி வருது இல்லையா? அந்த அடிப்படையில வரணும். மனசேந்திரியைர்வா. அதே மாதிரி ப ப பால வர்ற பூ, அப்ப பூ வர்றதுனால புத்தி ஆத்மனாவா. இங்க வெறும் வா வர்றதுனால பிரகிருதி ஸ்வபாவாத். அப்படி நீங்க படிக்கும்போது அந்த போல்டு இருந்தா கொஞ்சம் பெரிய எழுத்தா படிக்கணும். அதாவது தா தா தால வர்ற அழுத்தமான ஒரு உச்சரிப்பை அந்த இடத்துல நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போல்டு பண்ணி கொடுத்துருப்போம். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இந்த மந்திரத்தை எப்படி படிக்கணுங்கிறத ஒரு டைம் சொல்றேன். அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தி ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி. இது என்ன பொருள் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் மனம் வாக்கு என இந்திரியங்களை கொண்டு அனைத்தையும் செய்யும் எனது சுபாவங்கள் எதுவாக இருப்பினும் அதையெல்லாம் பரம தெய்வீகமான பரமாத்மாவாகிய நாராயணன் வசம் சமர்ப்பிக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் வருது. அப்ப அதனால இந்த ஒரே ஆத்மா பரமாத்மாவிடத்திலே நாம் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். அப்ப எதெல்லாம் ஒப்புவிக்கிறோம்? இந்த உடல் மனம் வாக்கு என இந்திரியங்களை கொண்டு அனைத்தையும் செய்யும் எனது சுபாவங்கள் எதுவாக இருப்பினும் அதையெல்லாம் பரம தெய்வீகமான பரமாத்மாவாகிய நாராயணன் வசம் சமர்ப்பிக்கின்றேன்னு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே சொல்லிட்டு அன்றைய காரியங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு விடுகிறது. நீங்க எதுவும் செய்யல. இந்த உடலும் மனதும் அவனுடைய கருவிகளா மாறிடும். தானாவே ஈஸ்வரனுடைய கருவிகளா இந்த உடலும் மனசும் மாறிடும். அப்ப அங்க நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் உங்களிடத்துல இருக்காது. அப்ப அதுக்காக இந்த மந்திரங்களை நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப தவற விட்டவங்க பரவாயில்ல, இப்ப மீண்டும் இதை படித்து ஞாபகப்படுத்தி நடைமுறைக்கு வாங்க. இப்போ மந்திரம் என்ன அப்படின்னா இன்னொரு டைம் படிச்சு காட்டுறேன். இங்க இங்கிலீஷ்ல பாருங்களேன், கா அப்படிங்கிற எழுத்துக்கு மேல ஒரு கோடு ஒண்ணு போட்டிருப்பேன். அப்ப அது நெடில் கான்னு தான் படிக்கணும். இப்ப இங்கிலீஷ்ல படிக்கும்போது கயனான்னு கூட படிக்கலாம். கயனா வசா அப்படி இப்படிலாம் படிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்க்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப இங்கிலீஷ்ல படிக்கிற இங்கிலீஷ்காரங்க படிக்கும்போது கயனா வச அப்படிலாம் படிப்பாங்க. அப்படி படிக்க கூடாதுங்கிறதுக்காக இங்க மேல ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க. ஏக்கு மேல ஒரு கோடு, இங்க ஏக்கு மேல ஒரு கோடு, அப்படின்னா அது நெடில்னு அர்த்தம். அப்ப நாம இந்த இடத்துல காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தி ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை
நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு படிக்கணும். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தி ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத். ஸ்வபாவாத்னா நம்முடைய சுவாபாவம் தான், வேற ஒண்ணும் இல்லை. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதனால சான்ஸ்கிரிட் வேர்டையே தமிழ்ல இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தையும் செய்யும் எனது சுபாவங்கள் அப்படின்னு நம்ம இங்க தமிழ்ல சொல்றது அந்த சேம் ஸ்வபாவாத் அப்படிங்கிற அந்த சான்ஸ்கிரிட் வேர்டை தான் நம்ம தமிழ்லயும் யூஸ் பண்றோம். அதனால இங்க ஒண்ணு கன்ஃபியூஷனுக்கு இடம் இல்லை. அப்ப காயேன வாசா, காயம்னா உடல். அப்ப காயேன வாசா மனசேந்திரியைர்வா, மனசு மற்றும் இந்திரியங்கள் அப்படின்னா எல்லாமே நம்முடைய வாக்கு, பார்ப்பது, எல்லாமே எல்லா இந்திரியங்களையும் கொண்டு புத்தி ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத். அப்ப இங்க அனைத்தையும் புத்தி எல்லாவற்றையும் எதுவாக இருப்பினும் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி, எல்லாவற்றையும் அந்த பரமாத்மாவாகிய நாராயணன் வசம் சமர்ப்பிக்கின்றேன் அப்படிங்கிற இந்த சமஸ்கிருத மந்திரத்துக்குரிய பொருள். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த ஏற்கனவே தினசரி நீங்க சொல்லும் போது, குளிக்கும் போது சொல்ற மந்திரம், சூரியனை பார்க்கும் போது சொல்ற மந்திரம், அப்புறம் நடைமுறையில நீங்க எந்த காரியங்களை தொடங்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க தொடங்கும் போது எல்லாமே ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பிக்கப்படுகிறது. நீங்கள் எதையும் செய்யல. அந்த அடிப்படையில நீங்க வாழ கத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சமஸ்கிருதமும் கத்துக் கொடுத்து இந்த சமஸ்கிருத மந்திரங்களும் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம். அதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தி ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்த மந்திரம் பண்ணலாம். இது நீங்க ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். படிக்காதவங்க படிச்சுக்குங்க. இது ரொம்ப அருமையான மந்திரம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம். அதாவது கம் அப்படிங்கிற வார்த்தை கந்தவ்யம். பிரம்ம கர்மண, பிரம்ம கர்மா அப்படின்னு தான் இங்க வருது. பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு நீங்க படிக்கணும். இது தி டார்க், அதாவது அழுத்தமான தி இங்க ஹைலைட் பண்ணிருப்போம், போல்டு பண்ணிருப்போம். அப்ப பாருங்க, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன? உண்ணப்படும் உணவை யாக வேள்வியின் போது நெருப்பில் போடப்படும் ஹவிஸ் காணிக்கைக்கு இங்கு ஒப்பிடப்படுகிறது. உணவை உண்பதற்கு முன்பாக இந்த பிரார்த்தனையை உச்சரிப்பதன் மூலம் உண்ணப்படும் உணவு பரமனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. உணவும் அவனே, உணவை உண்பவனும் அவனே. ஏனென்றால் அவனுக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது, இருப்பது இறைவன் மட்டுமே. அதனால இங்க அத்வைதம் இங்க நிலைநாட்டப்படுது. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மைவத்தேன கம்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. எல்லாமே பிரம்மம், பிரம்மத்திடத்திலேயே நம்ம ஒப்படைத்து விடுகிறோம். இந்த செயல்களும் செய்யும் செயல்பும் எல்லாமே இறைவனுக்கு. எப்படின்னா, அதை நம்ம உண்ணும் உணவு சாப்பிடும் போது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடும் இறைவனுக்கே சமர்ப்பணம் பண்ணப்படுகிறது. அந்த அன்னமும் பிரம்மமே, நீங்கள் உண்ணும் உணவும் பிரம்மமே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எதுக்காக நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா, சாப்பிடு உட்காரும் போது நீங்க உட்காந்து சாப்பாடை முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினான்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடும் இறைவன் தான், அதை சாப்பிடுபவனும் இறைவன் தான் அப்படின்னு எல்லாம் இறைவனிடத்திலேயே ஒப்புவிக்கப்படுகிறது. அப்ப இங்கும் நமக்கு பூரண சரணாகதி நடக்குது, இங்கேயும் நமக்கு பூரண சரணாகதி நடக்குது. ஏன்னா நாராயணா ஏத்தி சமர்ப்பயாமி, எல்லாம் அவனிடத்திலேயே ஒப்புவிக்கிறேன்ங்கிறது சரணாகதி. இங்கேயும் அதே சரணாகதி. இங்க உண்பவனும் அவனே, உணவும் அவனே. அப்படின்னா நான் யார்? இங்க தனித்துவ அடையாளம் என்னிடத்திலிருந்து நீக்கப்பட்டு விடுகிறது அப்படிங்கிறது தான் இங்க அத்வைத சித்தாந்தம். அத்வைதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்க இந்த உடலும் மனமும் நீ கிடையாதுப்பா. இங்க உடலும் மனமும் அந்த இறைவனின் கருவிகள். அவன் இதை வைத்துக் கொண்டு இந்த பொருளை, இந்த உடலையும் மனதையும் ஊடகமாக கொண்டு உபயோகப்படுத்துகிறான். ஆகவே எல்லாம் அவனுக்கே உரித்தானது அப்படின்னு நீ உன்னுடைய தனித்துவ அகங்காரத்தை விட்டுவிடு, நான் என்ற ஈகோவை நீ தொலைத்து விடு அப்படிங்கிற அடிப்படையில தான் இங்க நம்முடைய சனாதன தர்மம் அப்பிருந்தே போதித்து கொண்டு வருது. ஆனா நிறைய பேருக்கு அது புரியறது இல்ல. அப்புறம் நிறைய நடைமுறைகளையும் இதெல்லாம் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமா மாத்திக்கிட்டாங்களே தவிர நடைமுறைக்கு வர்றதில்லை.
அப்ப உண்மையான ஈகோவை நம்ம தொலைக்கணும் அப்படின்னா நம்ம இடத்துல பூரண சரணாகதி வரணும் அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் நடைமுறைப்படுத்துறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மந்திரம் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப உச்சரிப்பெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? சொல்லுங்க ஐயா. உணவு சுத்தி தண்ணி கொஞ்சம் சுத்துறாங்களா, அதெல்லாம் எப்படி எங்க? அதெல்லாம் செய்யலாங்க ஐயா. அதாவது இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நீர் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை சுத்தி தட்டுல சுத்தி காட்டிட்டு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யறேன் என்று சொல்லிட்டு நம்ம சாப்பிடலாம். அதுல இதே மாதிரி பிரம்மார்ப்பணம்ங்கிற மாதிரி இன்னொரு மந்திரம் இருக்கு. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர புராண வல்லபே ஞான வைராக்கியம் சித்தியர்த்தம் பிச்சான் தேகீச்ச பார்வதினு இன்னொரு மந்திரம் இருக்கு. அதை அடுத்து சொல்லித்தரேன். இப்ப இந்த மந்திரத்தை நீங்க இந்த ரெண்டையும் நடைமுறைப்படுத்துங்க. நீங்க சாப்பிட உட்காரும் போது சாப்பாட்டை அந்த தட்டை சுத்தி காட்டிட்டு நீங்க சாப்பிட உட்காரதும் சிறப்பு தான். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அதெல்லாம் ஒரு முறையா செஞ்சாங்க. மண்ணு காரை தான் அன்னைக்கெல்லாம் மண்ணு காரை. இப்ப நீங்க சாப்பிட உட்காரும் போது எறும்புகளோ மற்ற பூச்சிகளோ சாப்பாடு இலையில வந்து ஏற பார்க்கும். அப்ப அதனால அந்த தட்டு அந்த இலையை சுத்தி தண்ணி ஊத்திட்டாங்கன்னா அந்த ஜீவராசிகள் வந்து அதை கிராஸ் பண்ணி வராது. அப்ப அதனால ஒரு தடைப்படுத்துற மாதிரி ஒரு நிலையை அங்க உண்டாக்கி நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரியும் நம்ம அதை படைக்கிறது தான் ஒரு தாத்பரியமா நம்ம பாக்குறோம். சோ எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு காரண காரிய நியதி வச்சிருக்காங்க. நம்ம அதை இன்றும் நடைமுறைப்படுத்துறோம். ஆனா அது சடங்கு சம்பிரதாயமா மாறாம நம்ம அறிவுபூர்வமா அதுல சிந்தனை பண்ணி நம்ம செஞ்சோம்னா அதுல உண்மை தெரியும். ஏதோ மத்தவன் செய்யறான்னு நம்ம செய்யக்கூடாது. அப்படிதான் பாக்குறோங்க ஐயா. அதனால நீங்க தண்ணி எடுத்து சுத்திட்டு சாப்பிட்டாலும் தப்பில்லை. நல்லதுங்க. நல்லதுங்க ஐயா. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம்? ஐயா சாப்பிடும்போது பிராணாய சுவாகா வியானாய சுவாகா அதுவும் சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? அதுவும் சொல்லலாங்கம்மா. அது ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுதான். உபநிஷத்து சொல்லும் போது அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு சாப்பிடலாம். அது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த இறைவனிடத்துல பிராணன் மூலமா சமர்ப்பிக்கப்படுகிறது என்று அதுவும் பொருள்படுது. இதுவும் அதே மாதிரிதான். அதனால நீங்க அதுவும் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். எல்லாமே மொத்தத்துல இறைவன் தான் உணவா இருக்கிறான், பிராணனா இருக்கிறான். அந்த பிராணன் தான் சாப்பிடுது. உண்மையிலேயே அந்த பிராணன் தான் அன்னமா இருக்கு. அப்படித்தான் நம்ம எல்லாம் பார்க்கணும். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. ஐயா சில பேர் வந்து அந்த மாதிரி சுத்திட்டு ஒரு கவளம் சாதம் கொஞ்சம் குழம்பு ஊத்தி கொஞ்சம் கலந்துட்டு ஒரு மூலையில எடுத்து வைக்கிறாங்களா ஐயா? ஆமாங்கம்மா. அது எதுக்குங்க ஐயா? அதுவும் செய்யலாம். அது எதுக்குன்னா நாம உண்ற மாதிரி மற்ற ஜீவராசிகளும் உண்ணட்டும். மற்ற ஜீவராசிகளை விட்டு விட்டு நம்ம உண்ணக்கூடாதுல்ல. எல்லா உடலுக்குள்ளேயும் நான் தான் உயிரா உணர்வா இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போனதுனால, நம்ம முன்னோர்களுக்கு வந்து அது புரிஞ்சு போனதுனால இந்த ஒரு உடம்பு மட்டுமா சாப்பிடுது, எல்லா உடம்புக்குள்ளேயும் நான் தானே சாப்பிடுறேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அந்த மற்ற புழு பூச்சிகள் எறும்புகள் அப்படி மற்ற ஜீவராசிகளுக்கும் அந்த உணவை கொஞ்சம் எடுத்து இலையில ஓரமா வச்சுட்டு அப்புறம் மற்ற உணவுகள் நம்ம சாப்பிட்டு அந்த இலையை கொண்டு போய் வெளியே நம்ம எரியும் போது அந்த சாப்பாடு துகள்கள் வந்து மண்ணுல சிதறி விழுந்துரும். நீங்க கொண்டு போய் இலையில போடும்போது அப்ப அந்த சாப்பாடுகளை தேடி எறும்புகள் வந்து சாப்பிடும். அப்ப இது மாதிரி மற்ற ஜீவராசிகளும் உண்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் வந்து எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை முறை சனாதன தர்மத்துல இருந்தது. அதனால எதுவுமே தப்பு கிடையாதுமா. எல்லாம் அருமையா முறையா நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால அப்படி செய்யறதுனால தப்பு கிடையாது. நம்ம இன்னைக்கு பிளேட்ல சாப்பிடறதுனால என்ன பண்றோம்னா எடுத்து வைக்கிறது இல்ல. அதாவது சாப்பிட்டுட்டு கடைசியா எடுத்து பிளேட்டை கொண்டு போய் இந்த பேசின்ல போட்டு கழுவிடுறோம். அப்ப அதனால நம்ம கொடுக்கறது இல்ல. பட் நம்ம சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலர் பழக்கம் வந்து தினமும் காலையில கொண்டு போய் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துதான் சாப்பிடுவாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பழக்கங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மற்ற ஜீவராசிகள் நம்ம மூலமா உணவை பெறுகிறதுங்கிறது தான் உண்மை. நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க ஏதோ வருஷத்துக்கு ஒரு தாட்டி வருஷாந்திரம் கும்பிடும் போது கொண்டு போய் நீங்க காக்காவுக்கு வச்சு வா வான்னு கூப்பிட்டாலும் காக்கா வரமாட்டேங்குது. எப்படி வரும்? ஏன்னா ஒரு நாள் போய் கூப்பிட்டா காக்கா வருமா? தினமும் போய் சாப்பாடு வச்சு பாத்துனீங்கன்னா அன்னைக்கு நீங்க வருஷாந்திரம் தண்ணி கூப்பிடும் போது வரும். நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. டெய்லி சாப்பாடு வைக்க மாட்டான். வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஏதோ சாங்கியத்துக்கு நானும் முன்னோருக்கு சாப்பாடு படைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சாப்பாடை கொண்டு போய் அன்னைக்கு வச்சுட்டு காக்கான்னு உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான். அதனால ஒரு காக்கா வராது. அதை நம்ம ரொட்டீன் ஹேபிட்டா அதுக்கு பழக்கப்படுத்தணும். அதனால தினசரி சாப்பாடு நீங்க காக்காவுக்கு வச்சு பழக்கிறது ரொம்ப சிறப்பு. காகங்கள் வந்து சாப்பிடும்போது நமக்கு மற்ற ஜீவராசிகளும் சாப்பிடுறதுனால நமக்கு அந்த நல்லது நடக்கும். புண்ணிய கர்மாக்கள் நமக்கு கூடி நம்முடைய பாவ கர்மாக்கள் குறையும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிற வாழ்க்கை முறை தான் நம்முடைய சனாதன தர்மம். ஓகேங்க, சரிங்கய்யா, நல்லதுங்கய்யா. சோ அப்ப இந்த மந்திரங்களை கரெக்டா மனப்பாடம் பண்ணுங்க. இன்னொரு டைம் சொல்றேன். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தி ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுல அந்த இந்த இடத்துல தா வந்து அழுத்தமா உச்சரிக்கணும். தி அப்படி
மனசேந்திரி ஏர்வா அப்படிங்கறத சரியா உச்சரிக்கிறதுக்கு இங்கிலீஷ் லெட்டரையும் பாத்துக்கோங்க, தமிழ் லெட்டரையும் பாத்துக்கோங்க. தமிழ்ல போல்டு பண்ணியிருந்தா அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இங்க புத்தின்னு படிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சான்ஸ்கிரிட்ல பூ இருக்கு, இங்கிலீஷ்லயும் பியூ பூ இருக்கு, பியூ கிடையாது பூ இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து ஒரே லெட்டர் தான், பாவுக்கும் பாவுக்கும் ஒரே பாவா இருக்கிறதுனால இங்க பூத்தி ஆத்மனா அப்படிங்கறதுனால பூ அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கணுங்கிறதுனால இங்க போல்டு பண்ணிருக்க லெட்டரு. அதே மாதிரி இங்க பாருங்க, இப்புங்கிற இடத்துல போல்டு பண்ணல, அப்ப பிரகிருதே அப்படின்னு தான் வரணும், இங்க பிரகிருதேன்னு படிக்க கூடாது. அப்ப சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் லெட்டர்ஸ் வந்து மாறுறதுனால தமிழ் எழுத்துக்களை நம்ம பை பிராக்டிஸ் தான் கரெக்டா உச்சரிக்க முடியும். ஆனா சான்ஸ்கிரிட் தப்பில்லாம உங்களுக்கு வந்துடும். 4 எழுத்துக்கள் வர்றதுனால நீங்க எந்த இடத்துல பா வரணும், எந்த இடத்துல பா வரணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ்லயே கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியும். அதனால உங்களுக்கு சமஸ்கிருத மொழியினுடைய லெட்டர்ஸ் அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு மாறக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம முன்னோர்கள் சரியா இருந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால ஏன் இந்த மாதிரி 4 லெட்டர் வருதுன்னா, மந்திரங்கள் எல்லாம் அப்படிதான். இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் நீங்க உச்சரிக்கும் போது பா வர வேண்டிய இடத்துல பா வரணும், பா வர வேண்டிய இடத்துல பா வரணும். நம்ம தமிழ்ல படிக்கும் போது அப்படி பா பா வந்து கரெக்டா உச்சரிக்க மாட்டோம், மாத்தி நம்ம உச்சரிச்சு பழகிடுவோம். நம்ம தமிழ் ஸ்கூல்ல படிக்கும் போது அப்படிதான் படிப்போம். இப்ப பாருங்களேன், நம்ம சமஸ்கிருதத்துல பட்டணம் பாட்டா அப்படின்னா பாடம் என்ற அர்த்தம். ஆனா நம்ம தமிழ்ல பாடம்னு படிப்போம். ஆக்சுவலா சமஸ்கிருத பேஸ்ல தான் பாட்டம் அப்படின்னு வருது, பட்டணம் பாட்டம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா தமிழ்ல பாடம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப நம்ம இப்ப பாருங்க, நம்மளதே வந்து பராபரம் பாடசாலைன்னு படிக்கலாம், பாடசாலைன்னு படிப்பாங்க. அப்ப இதுதான் தமிழ்ல கன்ஃபியூஷன். தமிழ்ல இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னா, பராபரம் பாடசாலை, பராபரம் பாடசாலை. பட் இதுல எது உண்மையா கரெக்ட்னா பாடசாலை தான் கரெக்ட், பாடசாலை கரெக்ட் கிடையாது. பட் தமிழ்ல பாடசாலைன்னு சொல்லி பழகிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நமக்கு லாங்குவேஜ்ல இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் இருக்கு. பட் இது வந்து சான்ஸ்கிரிட்ல அந்த ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால இந்த மொழி வந்து ரொம்ப சிறப்பான மொழியா பார்க்கப்படுது. இந்த மொழியை தழுவிதான் ஹிந்தியும் வந்தது. ஹிந்தி வந்து இதே மொழி தான், அதாவது லெட்டர்ஸ் எல்லாம் இதே தான். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணணும். அந்த லெட்டர்ஸ் இங்க இந்த புரிஞ்சுக்குங்க. இது இன்னொரு டைம் படிச்சு காட்டுறேன். 2வது ஸ்லோகம். இங்க பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி அப்படிங்கிறத முதல்ல இப்புங்கிற எழுத்துல வந்து போல்டு பண்ணணும், பா. இந்த இடத்துல நம்ம போல்டு பண்ண விட்டுட்டேன், ஆனா நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரம்மம்னு படிக்க முடியாது இல்லையா, அதனால இதை போல்ட் ஆகாம விட்டாச்சு. அப்ப பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி, பிரம்மாக்னௌ பிரம்மநாகுதம், பிரம்மைவ தேன கம்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு இந்த மந்திரத்தை படிங்க. இதை ப்ரொனன்சியேஷன் பண்ணி நீங்க அனுப்பும் போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தா டீச்சர்ஸ் உங்களுக்கு திருத்தி கொடுப்பாங்க. 2வது இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆயிட்டு இருக்கும், இதையும் நீங்க போட்டு ரீப்ளே பண்ணி கேட்டுக்குங்க. எனி டவுட் இருந்தா ரீப்ளே பண்ணி கேட்டுக்குங்க. இப்ப நம்ம சமஸ்கிருத வகுப்புக்கு போலாம். ஐயா, ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா. இப்ப வந்து காயின வாச்சாவா வாசாங்களா? வாசாதாம்மா. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க, ஹிந்தியில எந்த எழுத்து இருக்குன்னு பாருங்க. நீங்க சாலாம் படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அந்த சாதான் போடணும். அந்த ஃபர்ஸ்ட் சா தான் வரும். ஏன்னா அந்த 2வது சா அப்படின்னு இசு வந்தா அந்த இடத்துல சா மாறிடும். அதனால இங்க ஹிந்தி எழுத்து மாதிரியே தான் சான்ஸ்கிரிட்டும், அதனால வாசா தான் இங்க படிக்கணும். பாருங்க, அதே மாதிரி இப்ப வந்து பிரம்மார்ப்பணம் அப்படின்னு படிக்கும்போது அந்த இடத்துல ஹீக் வருதுங்களா? அப்போ பிரம்மார்ப்பணம் படிக்கணுமா, பிரம்மார்ப்பணம் படிச்சா போறதுங்களா? அதாவது பொதுவா ஹா அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்க சான்ஸ்கிரிட்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாருங்க, ஹிக் அப்படிங்கிறதுல இங்க ஹா தான் கொடுத்துருக்காங்க. கா எந்த இடத்துல இங்க கா யூஸ் பண்ணல பாருங்க சான்ஸ்கிரிட் வேர்ட்ல. அதனால அந்த இடத்துல பிரம்மம் பிரம்மம் அப்படின்னா இம்மு போடக்கூடாது, அங்க இம் கிடையாது, ஹா வார்த்தை தான் இருக்கு. அதனால பிரம்மார்ப்பணம் பிரக் அப்படிங்கிற வார்த்தை வரணும், அந்த ஹா வரணும் அந்த இடத்துல. அதனால பிரம்மார்ப்பணம்னு படிக்கணும். பிரம்மார்ப்பணம் படிக்கணுமா, பிரம்மார்ப்பணம் படிக்கணுங்களா? பிரம்மார்ப்பணம். அந்த ஹிக்குங்கிறத நீங்க சைலன்ஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே, அதாவது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. பிரம்மார்ப்பணம்னு படிச்சா போதும். பிரம்மார்ப்பணம் எழுதும்போது மட்டும் அந்த இக் போட்டுக்கணும். ஆமா, ஆனா எழுதும் போது இக்கு கண்டிப்பா வரணும். அப்போ பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாகுதம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கம்தவ்யம் பிரம்மைவ தேன, அதாவது தேனன்னு படிக்க கூடாது, தேன. ஏன்னா இங்க மேல பாருங்க சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல தா இருக்கா, தாக்கு மேல பாருங்க ஒரு இது போய் நம்ம இன்னைக்கு தா பார்க்க போறோம். அப்ப தேன கம்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படிதான் நீங்க இங்க படிக்கணும். இந்த தா வந்து உச்சரிக்க அதிகமான வர தா. இப்ப அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். டிஹெச் தேன இல்லைங்களா? டிஇ பாருங்க, இங்க மேல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாருங்க, தேன.
TENA பாருங்க, தேனை. தேனன்னு தான் படிக்கணும், டி போடக்கூடாது. டி போட்டீங்கன்னா தேனன்னு ஆயிடும். அப்போ வந்து நீங்க தேனை. அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டியதா வந்துடும். அழுத்தம் கொடுக்காம படிக்கணுங்கிறனால தான் டீ போட்டிருக்கோம், தேன. தேனை. அப்போ பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு நீங்க படிங்க, கரெக்டா வருமா? சரிங்கய்யா. அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து மஸ்ட், அதை கரெக்டா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நல்லது நல்லதுங்க. பொதுவா நம்ம தமிழோட கலந்து படிக்கும்போது சில நேரங்கள் அந்த தப்பு வரலாம், அதை திருத்திக்கிங்க, அவ்வளவுதான். இப்ப படிக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மைவ தேன கந்தவ்யம்பாங்க. பிரம்மைவ தேன அப்படின்னு வார்த்தை ஏன்னா தமிழ்ல தே ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லாம சொல்லுவாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா அங்க தே தான் இருக்கு, தே கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்காக தான் சமஸ்கிருதம் படிக்கிறோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு நிறைய ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் திருத்திக்கிறதுக்காக தான் சமஸ்கிருதம் படிக்க சொல்றது. கரெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சான்ஸ்கிரிட் கிளாஸ்க்குள்ள போலாம். ரைட், இப்ப மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். க ஹ க घ न स ஷ ஜ झ न த த த ढ न த த த த न த த ப ப ம யா ரா லா வ ச ஷ ச ஹ. இந்த சால நான் அந்த கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியரா எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி தரேன். இப்ப இங்க நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்ப நம்ம கண்டினியூட்டி மட்டும் பார்க்கலாம். இப்ப நம்ம கா வர்க்கம் பார்த்தோம், சா வர்க்கம் பார்த்தோம், டா வர்க்கம் பார்த்துட்டோம். இப்ப 3 முடிச்சிட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம தா வர்க்கமும் பா வர்க்கமும் ரெண்டும் பார்க்கலாம். இந்த 10 லெட்டர் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி எழுதுறதுன்ட்டு. த ஹ த த ந ப ஹ ப ப ம. இந்த 10 லெட்டர் நம்ம வந்து இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம். இதை எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறத நான் அந்த எழுதுறத ஒரு டைம் உங்களுக்கு காட்டிட்டு அப்புறம் ஒன் செகண்ட் நான் எழுதியும் காட்டுறேன். இப்ப நம்ம அந்த எழுதுற இடத்துக்கு போறோம். இப்ப பாருங்க, இந்த இது வந்துருச்சா? வந்திருக்குங்க ஐயா. வந்திருக்குங்க ஐயா. இப்ப நம்ம வந்து கா சா டா எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப இன்னைக்கு வந்து தா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, தா எழுதுறது எப்படின்னா முதல் எழுத்து வந்து வெறும் தா, ரெண்டாவது தா வந்து கொஞ்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஹா மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்ட்டு. அப்ப த ஹ, அந்த ஹாங்கிற காத்து வர்ற மாதிரி த ஹ த த நா, அந்த மாதிரிதான் இதை படிக்கணும். அப்ப இங்க தா அப்படின்னு எழுதும் போது பாருங்களேன் எப்படி எழுத சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க ஒரு எல்ல தலைகீழா போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு கோடு இப்படி போட்டு கீழே இறக்க சொல்றாங்க, அது வந்து 1. அப்புறம் மேல இருந்து ஒரு கோடு இழுக்க சொல்றாங்க, அது 2. அப்புறம் எப்பயும் போல மேல ஒரு டாப்ல ஒரு கோடு போடுறது 3. இவ்வளவுதான் இந்த தா எழுதுறது, ரொம்ப சிம்பிள். இப்படி ஒரு கோடு, மேல இருந்து ஒரு கோடு, சைட்ல ஒரு கோடு, இது தா, அவ்வளவுதாங்க. அடுத்தது தா எழுதும் போது அந்த 2 போடுற மாதிரியே லைட்டா அப்படி சுழிச்சு விடுறோம். அதை வந்து 2 தொடங்கும் போது எப்படி ஒரு கர்வு போட்டு அப்படி லைட்டா கர்வு போட்டு அப்படி கீழே கொண்டு வந்து இப்படி சுழிப்போம். இதே லெட்டர் தான் நம்ம ஏற்கனவே வேற இடத்துல எங்க பண்ணோம், இந்த கா எழுதும் போது கா எழுதும் போது அந்த சுழிக்காம 2 கொண்டு வந்தோம் இல்லையா. ஆனா இங்க வந்து லைட்டா சுழிச்சு கொண்டு வரணும். ஆனா இங்க சுழிச்சு கொண்டு வரும்போது இந்த காவுல பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா கருவு ஒண்ணு 4வது கருவு போட்டோம், இங்க அப்படி போடக்கூடாது. அப்படி சுழிச்சு கொண்டு வந்துட்டு நிறுத்திட்டு மேல இருந்து ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா தா. நான் எழுதி காட்டுறேன், ஈஸியா புரியும். த த. அடுத்தது தா. தா வந்து அது எப்பயும் போல நம்ம என்ன எழுத்து எழுதி பழகணும் பாருங்க. இந்த டா எழுதணும் இல்லையா, சேம். ஆனா கீழே ஒரு சுழி எக்ஸ்ட்ரா வந்துடணும். இந்த 2 எழுத்துல உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் எந்த இடத்துல நீங்க அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கரு வந்து உள்ளே நின்னுடுச்சு அப்படின்னா அது 4வது டா. அப்ப டான்னு வந்து நின்னுடுது இங்க, அப்ப இது ஓகே. ஆனா இந்த கரு கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி சுழிச்சுட்டா அதுக்கு பேரு 3வது தா. தா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ இது பை பிராக்டிஸ் நீங்க வந்து படிக்க படிக்க எழுத எழுத உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப லெட்டர்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இதை டான்னு படிப்பீங்க, இதை வந்து தான்னு படிப்பீங்க. இல்லைன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு இந்த லெட்டர் வரும்போது கன்ஃபியூஷன் வந்துடும், இது என்ன டாவா இல்ல இது தாவா அப்படின்னு டவுட் வரும். அப்ப நீங்க எடுத்து புக்கை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். எல்லாருக்குமே இது இந்த ப்ராப்ளம் வரும்.
ஸ்டார்டிங்ல. அப்புறம் பழக பழக லெட்டர்ஸ் வந்து ஃபெமிலியர் ஆக ஆக நமக்கு ஈஸி ஆயிடும். ஸோ அதனால நீங்க பழைய எழுத்தோட கம்பேர் பண்ணி சில விஷயங்களை பார்க்க வேண்டி வந்தாலும் பார்த்துடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நாம பார்க்க போறது த த த த நா. அப்ப இந்த மூணாவது தா எழுதும் போது மேல இருந்து 1ஆம் நம்பர்ல ஒரு கோடு, ரெண்டாவது ஒரு லைட்டா கர்வ் பண்ணி அப்புறம் அப்படியே அந்த சுழியை சுழிச்சு விட்டு நிறுத்தாம கீழே கொண்டு வந்து முடிக்கணும். அப்ப இப்படி கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்து முடிச்சிங்கன்னா இதுக்கு பேரு தா. மேல ஒரு கோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும், இதுக்கு பேரு தா. அடுத்தது த அப்படின்னு கூட ஒரு ஹா சேர்த்து சொல்றோம். த தா அப்படின்னு சொல்லும் போது அந்த 3 திருப்பி போட்ட மாதிரி தான். இந்த 3 திருப்பி போட்ட மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல இந்த காவும் அந்த மாதிரிதான் 3 திருப்பி போட்டு எழுதுறோம். பட் என்னன்னா இங்க வந்து நம்ம இப்படி எழுதும் போது மேல கொண்டு போய் டாப்ல இதை இணைச்சிட்டோம் இல்லையா, பட் இங்க வந்து இணைக்க கூடாது பாருங்க. ஏன்னா இங்க பாருங்க, இந்த கால நம்ம 3 திருப்பி போட்டு இங்க அடுத்த ஒரு கோடை போட்டு இது ரெண்டையும் 1ஆம் நம்பர்ல தொடங்கின அந்த தொடக்கத்தையும் 3ஆம் நம்பர்ல இருக்கிற கோட்டையும் ஒரே மாதிரி இணைச்சிட்டோம் மேல. ஆனா இங்க நம்ம தால 3 வந்து கொஞ்சம் உள்ள இருந்து தொடங்கணும், லைட்டா உள்ள இருந்து அப்படி தொடங்கி அப்படியே மேலேயே தொடங்கக்கூடாது. 3 கொஞ்சம் லைட்டா உள்ள வளைச்ச மாதிரி தொடங்கி அப்புறம் அப்படியே லைட்டா கீழே கொண்டு வந்து அப்புறம் அதை முடிச்சுட்டு மேல இருந்து ஒரு கோடு, அப்புறம் கடைசியா 4ஆவது கோடு போடும்போது இங்க இருந்து தொடங்கி போய் இதுல மோதிடக்கூடாது. இங்க 2ஆவது தாவும் மோதிடக்கூடாது, 3ஆவது தாவும் மோதிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நீங்க எல்லா கோடும் கம்ப்ளீட் போட்டீங்க இல்லையா, ஆனா இங்க பாருங்க கம்ப்ளீட் போடக்கூடாது. அப்பதான் இந்த லெட்டரை வந்து பிரிச்சு பார்க்க முடியும். அதனால இங்க தா எழுதும் போது அந்த கோடு பக்கத்துல போய் மோதாம இந்த 3ஆம் நம்பர் கோடுல மட்டும் நிக்கிற மாதிரி சின்னதா போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி தா எழுதும் போதும் அந்த 3ஆம் நம்பர் கோடுல மட்டும் நிக்கிற மாதிரி சின்னதா போட்டுருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த சுழியோட போய் எதுலையுமே டச் ஆகாம பாத்துக்குங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்த தா தா எழுதும் போது இதை எழுத வந்துடும். அப்புறம் நான் வந்து ரொம்ப சிம்பிள் பாருங்க, இப்படி ஒரு சுழிச்சு அப்படி கொண்டு போய் அந்த கோடை நிறுத்திட்டு மேல இருந்து ஒரு கோடு, அப்புறம் டாப்ல ஒரு கோடு ஃபுல்லா. இந்த டாப்ல போடுற கோடு வந்து இந்த சுழி எங்க தொடங்குனீங்களோ அந்த இடத்துல இருந்தே போய் அந்த கோடு முடிகிற மாதிரி தொடங்கணும். இந்த மாதிரி சின்னதா போட்டு விட்டுறக்கூடாது. இப்ப இதை இப்படி சின்னதா போட்டோமே இதுல படாம, அது மாதிரி இங்க 2ஆவது போட்டு அப்படி படாம போடலாமா அப்படின்னா அப்படி போடக்கூடாது. இங்க நம்ம எங்க தொடங்கணுமோ அதே மாதிரி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டு பாயிண்ட வந்து கொஞ்சம் நீட்டி விடணும். அப்ப இங்க பாருங்க, தாவலையும் நீட்டி விடணும், தாவலையும் நீட்டி விடணும், நாவலையும் நீட்டி விடணும். இந்த 2 எழுத்துல மட்டும்தான் சின்னதா அந்த கட் பண்ணி போடணும். அந்த ஒரே கோட்ல மட்டும் கட் பண்ணி போடணும். இப்ப நம்ம இதை எழுதி பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க வந்து அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள இப்ப நான் போறேன். வேர்ட்ல தான் எழுதணும் இன்னைக்கு, அதான் ஈஸியா இருக்கு. ஒரே நிமிஷம். இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் வந்துருச்சுங்களா? வந்துச்சுங்க. வந்துச்சுங்க. வந்திருக்குங்க ஐயா. வெரி குட். இப்ப நம்ம என்ன பண்றோம், பென்சில் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தா 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 எழுத போறோம். தமிழ்ல தா 1, தா 2, தா 3, தா 4. நம்ம தமிழ் தாவே பல விதமா போடுறோம் பாருங்களேன். அது மாதிரிதான் இதுவும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த தா எப்படி எழுதுறோம், முதல் தா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாருங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி நிறுத்திக்கிங்க. எல்ல வந்து தலைகளா போட்ட மாதிரி இப்படி தொடங்கி இப்படி நிறுத்திக்கிங்க. அப்புறம் மேல இருந்து ஒரு கோடை நிதானமா இழுங்க. அது 2ம் சமமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்க ஃபுல்லாவே ஒரு கோடு இழுத்துக்குங்க. இதுதான் தா 1ங்க. இப்ப அடுத்தது தா எழுத போறோம். அந்த தா எழுதும் போது 2 போடுற மாதிரி தான் பாருங்க. இப்படி லைட்டா சுழிச்சு இப்படி 2 போட்டு இப்படி பெண்ட் பண்ணி இப்படி நிறுத்திக்கிங்க. இந்த இடத்துல நிறுத்திக்கணும் 2. அப்புறம் இங்க இருந்து ஒரு கோடை இப்படி போடுங்க மேல், அதுல டச் ஆகிற மாதிரி. இப்ப இதுக்கு மேல போட கோடு சேர்த்து போட்டக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த கோடு மேல மட்டும் வர்ற மாதிரி போடுங்க போதும். இப்ப நான் இந்த தாவுக்கும் இந்த தாவுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இங்க இந்த மேல் டாப் கோடு வந்து நல்லா இழுத்து விட்டுருக்கேன். இங்க வந்து இதுல போய் டச் ஆகாம இந்த 3ஆவது கோட்ல மட்டும் இழுத்து விட்டுருக்கேன். அப்ப இந்த டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க.
மூன்றாவது தா எழுத போறோம். அந்த தா எப்படின்னா நம்ம ஏற்கனவே எழுதின டா மாதிரி தான். ஒரு கோடு இப்படி இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி வரும். ஒரு சுழிச்சு இப்படியே விட்டுட்டீங்கன்னா டா ஆயிடும். ஆனா இதை கீழே இப்படி இழுத்து விட்டுட்டு அதுக்கு மேல ஒரு கோடை போடுங்களேன், இதுக்கு பேரு தா. நாலாவது தா எழுதும் போது மூணை திருப்பி போடுற மாதிரி கொஞ்சம் கீழே இப்படி ஒரு பெண்டு பண்ணி இப்படி மூணை கொண்டு வாங்க. இப்படி மூணை கொண்டு வந்துட்டு இப்படி நிறுத்திக்கிங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி நிறுத்திக்கிங்க. மேல இருந்து ஒரு கோடை இப்படி போடுங்க, அதை டச் பண்ற மாதிரி. அப்புறம் இங்க சின்ன கோடை டாப்ல போட்டீங்கன்னா போதும். பாருங்க, இது வந்து டிஏ டா, இது டிஹெச்ஏ டா, இது வந்து டிஏ டா, இது டிஹெச்ஏ டா. இப்படி புரியும் நினைக்கிறேன். இப்போ அப்ப பாருங்க, நான் இன்னொரு டைம் எழுதி காட்டுறேன். இங்கிருந்து எல்லா தலைகளா போடுங்க, மேல இருந்து ஒரு கோடு போடுங்க, டாப்ல ஒரு கோடை போடுங்க. இது வந்து தா. தா வந்து இந்த லைட்டா சுழிச்சு இப்படி கொண்டு வந்து ரெண்டு இப்படி போட்டு இங்க கொஞ்சம் எச்சாவே நிறுத்தி விட்டு நிறுத்திக்கணும். அப்புறம் மேல இருந்து ஒரு கோடு இதுல டச் ஆகிற மாதிரி கீழே வரைக்கும் இறக்கிக்கணும். டாப் கோடை இந்த அளவுக்கு தான் போடணும். இதுக்கு போய் இதுல மோதிடக்கூடாது. இதை சமமாவும் போடலாம். இப்ப வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, கொஞ்சம் அந்த கோடை உயர்த்திட்டேன் இல்லையா, அந்த கோடை உயர்த்தாம இதுக்கு மட்டமா இந்த கோடை போட்டுட்டு பாரு, இந்த இடத்துல இப்படி போட்டா அழகா இருக்கும். நம்ம இதே வந்து இப்படி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இப்படி போட்டு இப்படி இழுத்தாலும் இதுவும் படிக்கலாம் வேகமா எழுதும் போது. ஆனா இதுக்கு அந்த நீட்னஸ் பாத்தீங்கன்னா, இது நல்லா இது மேல இருக்கிறது நீட்டா இருக்கு, இது கொஞ்சம் அறகுறையா இருக்கு. ஆனா படிக்கும்போது புரிஞ்சிடும். சோ நம்ம எழுதும் போது நல்ல முறையா எழுதி பழகலாங்கிறேன். அதனால த தா. மூன்றாவது தா எழுதும் போது பாருங்க, ஒரு கோடு இப்படி அந்த டா எழுதுற மாதிரி இப்படியே வரீங்க. இப்படி சுழிச்சு விடாம அப்படி லைட்டா கீழே கொண்டு வந்து ஒரு கருவை இப்படி விட்டுட்டு இதுக்கு மேல இப்படி போடுங்களேன். இதுக்கு பேர் வந்து தா. அதாவது த த தா. அடுத்தது தா எழுதும் போது மூணாம் நம்பர் இப்படி பாருங்க, லைட்டா இப்படி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து இப்படி விட்டுருங்க. அதுக்கு மேல இப்படி ஒரு கோடை போடுங்க. அப்புறம் பாதி கோடு போட்டீங்கன்னா போதும். இது வந்து இணைக்கணும். இந்த கோடு வந்து அதுல டச் ஆகிட்டு இருக்கணும். இங்க மேலேயும் சின்னதா இருக்கணும், இதுல போய் டச் ஆயிடக்கூடாது. இப்ப இதுவும் எழுதும் போது அதே மாதிரிதான். இந்த சமமா நீங்க வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு இப்படி போட்டா நல்லா இருக்கும். நம்ம இப்படி போட்டு இப்படியும் கொண்டு போயிட்டு சிலர் இப்படி எல்லாம் போடுவாங்க வேகமா எழுதும்போது. அப்படியெல்லாம் எழுதுனா கொஞ்சம் பார்க்க அசிங்கமா இருக்கும். ஸோ எழுதும் போதே நம்ம நல்லா பக்காவா பிராக்டிஸ் பண்றது நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட்ல எழுதுங்க. தா எழுதும் போது இன்னொரு டைம் எழுதி காட்டுறேன். தாவை இந்த ஒரு மூணை வந்து கொஞ்சம் லைட்டா இப்படி சுழிச்சுக்குங்க. சுழிச்சு இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்திக்குங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு சமமா அந்த கோடை இழுங்க. அதுக்கு பக்கத்துல இப்படி ஒரு கோடு போடுங்க, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்போ த த த த. அடுத்தது நா எழுத போறோம். இந்த நா வந்து பாருங்க, இந்த நா எழுத போறோம். இந்த நா எப்படின்னா பாரு, சின்ன ஒரு கருவு அவ்வளவுதான். இப்படி போட்டு அப்படி ஒரு கருவு இப்படி இழுத்து விட்டுட்டு ஒரே ஒரு கோடு இப்படி டச் பண்ற மாதிரி போட்டு மேல நல்லா பாருங்க, இது சமமா ஒரு கோடு போடணும். அப்ப இதான் நா. இப்ப இந்த தப்பு பண்ணுவாங்க நிறைய பேர். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கருவை போட்டுட்டு இப்படி போட்டு இப்படி பாதியிலே விடுவாங்க. இப்படி போடக்கூடாது, இது வரைக்கும் சேர்த்து எழுதணும் நா அப்படிங்கிறது. அப்ப இந்த தொடங்குற இடத்துக்கு வரைக்கும் கரெக்டா வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க நா பாத்தீங்கன்னா, இன்னொரு டைம் எழுதி காட்டுறேன். லைட்டா கர்வ் பண்ணிக்கணும். அப்புறம் இது இப்படி கொண்டு வாங்க. மேல இருந்து ஒரு கோடு இதுல தொடங்கி சமமா வரும்போது நல்லா வெளியே இழுத்து விடணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, எல் மாதிரி எல்லாம் போடுறீங்க. அதை நான் திருப்பி அனுப்ப சொல்லிட்டேன். பாருங்க, இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. இப்படி போடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கோடு இழுக்கணும். இழுக்க வேண்டிய இடத்துல இழுக்கணும், ஷார்ட்டா முடிக்க வேண்டிய இடத்துல முடிக்கணும். அந்த டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் எழுதும் போது, இப்ப தா எழுதும் போது இப்படி பண்ணிடக்கூடாது. இப்படி எழுதிட்டு பாருங்க, இப்படியே விட்டுறாங்க நிறைய பேர். இது தா மாதிரியா தெரியுது, இது ஏதோ புது ஃபாண்ட் மாதிரி தெரியுது. அப்ப இதை வந்து நல்லா இப்படி இழுத்து விட்டீங்கன்னா தான் இதை தான்னு சொல்ல முடியும். அப்ப தா எழுதும் போது இப்படி பெண்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு கோடு அதோட சேர்த்து இணைச்சிட்டு பக்கமா ஒரு கோடு இதுக்குள்ள போட்டுட்டு இந்த மட்டத்துக்கு இதுக்கு ஆரம்பிச்சு இப்படி வேகமா இழுத்து விட்டலாம், தப்பு கிடையாது. ஆனா இதோட நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்துனீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு எழுத்து மாதிரி தெரியும். அப்ப அதை கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கறது நான் நீங்க சொல்ல விரும்புறேன். அப்ப இப்ப நம்ம என்ன பார்த்தோம், த த த த நா. இந்த எழுத்து இன்னொரு டைம் எழுதி பார்த்துடலாம், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த அந்த முன்னால அதே இங்கிலீஷ் லெட்டர் தான் சொன்னீங்க, டிஏ டிஹெச்ஏ. இதுக்கும் டிஏ தான் போடுறீங்க தாவுக்கும்? இல்ல டிஏ போட்டிருக்கேன்.
இந்த டா சொன்னீங்களே அப்ப வந்து டிஏ தான் சொன்னீங்க, டிஹெச்ஏ டிஏ டிஹெச்ஏ சொன்னீங்க தான். இப்பயும் அந்த தாவுக்கும் டிஏ தான் சொல்றீங்க. அதாவது டிஏங்கிற மாதிரி நான் உச்சரிக்கிறேன்னு சொல்றீங்களா இல்ல எழுதிட்டேன்னு சொல்றீங்களா? ஆங்கிலத்தில் எழுதிருக்கீங்க இல்லையா டிஏன்னு சொல்லிட்டு. இந்த டிஏ ஏற்கனவே போன கிளாஸ்ல நடத்துற போது இந்த டாக்கு இப்படிதான் சொன்னீங்க. ஆமா ஆமா, அது ஏன் அப்படின்னா வேற வழி இல்லையில. இங்கிலீஷ் லெட்டருக்கு வந்து அதுதான் அப்படித்தானே ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும். வேற நீங்க தாவை வந்து எப்படி வேற உச்சரிக்கலாம்? தான்னா டிஹெச்ஏ தான் போட்டா அடுத்தது தான் சொல்லும் போது வேற என்ன வார்த்தை நம்ம எடுத்து அந்த இடத்துல கையாள முடியாது இல்லைங்கய்யா. அதனால நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஆங்கில லெட்டரை வந்து உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி காட்டுறோம். பட் நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்க இந்த லெட்டருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்க. அந்த தாவுல வந்து அதுக்கு நீங்க டீஏ போட்டீங்க டாவுக்கும், அப்ப தாவுக்கும் டீஏ போடுறீங்கன்னா அதுதான் நான் சொல்றேன். தமிழ்ல பாத்தீங்கன்னா 4 தாவும் ஒரே மாதிரி போடுறேன். அப்ப நீங்க எந்த தாவும் எதுன்னு கன்ஃபியூஷன் வருது இல்ல. அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற விஷயம், அவ்வளவுதான். அதை மறந்துடுங்க. நீங்க பண்ண வேண்டியது இப்ப முதல்ல நம்ம தா எழுதும் போது பாருங்க, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இதுல இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா இதுக்கு பேரு தா அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அப்ப நான் அது தமிழ்ல இப்படித்தான்னு எழுதி காட்டுவேன், அல்லது தாங்கிறது இங்கிலீஷ்ல இப்படியும் டிஏ போட்டு தான் எழுதி காட்டுவேன். அதுக்கு வேற என்ன நான் லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியும்? அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச 2 லாங்குவேஜ்ல நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீங்க இந்த 2 லாங்குவேஜை மறந்துடுங்க. இதை கவனிங்க, தா மட்டும் படிச்சுடுங்க, அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்தது வந்து 2வது தா நம்ம எழுதும் போது பாருங்க, இப்படி எழுதுறேன், அப்படி 2 அப்படி லைட்டா சுழிக்கிறேன், அப்புறம் இப்படியே கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு இப்படியே வளைகிறேன், இப்படி வளைஞ்சிட்டு இப்படி நிறுத்திக்கிறேன். நிறுத்திட்டு இதுக்கு மட்டமா இங்க இருந்து ஒரு கோடு எடுக்கிறேன் பாருங்க, இப்படி மட்டமா ஒரு கோடு எடுத்துட்டு இங்க அதுக்கு சமமா இப்படி ஒரு கோடு போடுறேன். இப்ப இதுக்கு பேரு நான் என்ன சொல்ல முடியும்? தமிழ் எழுதுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு தா தான் எழுதுவேன். இன்னொரு தா எழுதிட்டு தா 2ன்னு சொல்லி பேர் கொடுப்பேன். அப்ப இங்கிலீஷ்ல எழுதுங்கன்னு சொன்னீங்கன்னா டிஹெச்ஏன்னு தான் எழுதுவேன். வேற என்ன எழுதுறதுக்கு லெட்டர் இல்ல. அதனால நீங்க இதை போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இதை மறந்துருங்க, இது வேண்டாம். இதுதான் நம்ம கவனிக்கணும். அப்ப தா தா, அடுத்தது தா, இப்படி போடுறோம், இப்படியே வளைக்கிறோம், ஒரு சுருள் கொண்டு வரோம். ஆனா அது இதோ நிறுத்தக்கூடாது. நிறுத்தினா டஹான் ஆயிடும், டட்டா டாவ் ஆயிடும். அதனால டா வராம இப்படி லைட்டா இழுத்து இப்படி விட்டுட்டீங்கன்னா இதை நீங்க இப்படி இழுத்து பெண்ட் பண்ணலாம், இப்படியே விடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இழுக்கிறதுல பாருங்க, ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இதை இழுத்து இப்படியும் விடுவாங்க நிறைய பேரு. கொஞ்சம் இழுத்து இப்படி பெண்டும் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. வெளியே வந்திருக்கணும் இந்த சுழி, அவ்வளவுதான். வெளியே வந்த பிறகு மேல ஒரு கோடு போட்டுருங்க. இதுக்கு பேரு தா 3. அப்ப இங்க த ஹ தா. அப்ப பாருங்க, இந்த த தா அடுத்தது தா, 3வது தா. அது எப்படி எழுதுறோம்னா அந்த 3ஐயே திருப்பி போடுற மாதிரி இப்படி போட்டு இங்க கொண்டு வந்து நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு மேல இருந்து ஒரு கோடு போட்டு இங்க சின்னதா ஒரு கோடு போடணும். இதுல போய் மோதிடக்கூடாது, இதுல போய் மோதிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சு எழுதணும். இது வந்து தா 4. அப்ப இது எப்படி நம்ம தமிழ்ல படிச்சா எல்லாம் ஒரே தா மாதிரி தான் தெரியும். ஆனா சான்ஸ்கிரிட்ல படிக்கும்போது த த த த அப்புறம் நா, இப்படிதான் எழுதணுங்க. இப்ப தாத்தா தாதா நான் கன்ஃபியூஷன் இல்லாம ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது பாப் வர்க்கம் போலாமா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஒண்ணு இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஒரு சின்ன கேள்வி. அந்த 2வது தா இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்க நேரா அந்த மேல இருக்கிற கோட்டுக்கு நேரா எழுதிருக்கீங்க இல்லையா? அது கொஞ்சம் கீழே இறக்கி எழுதினா தானே நம்ம மேல கோடு நம்ம நாளைக்கு ஒரு வேர்ட்ஸோ ஏதோ எழுதும் போது அது கீழே இருக்க மாதிரி இருக்கும். அப்படி எழுதலாமா? எனக்கு தெரியல, அதான் கேட்டுக்கிறேன். இது எப்படிமா இந்த இடத்துல நீங்க 2வது எழுதும் போது என்ன சொல்றீங்கன்னா, இப்படி வளைச்சி இப்படி வரும்போது இன்னும் கொஞ்சம் இந்த இதை கீழே இறக்கிக்கலாங்கிறீங்களா? அது இது கீழே இறக்கணும். ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத கொஞ்சம் கீழே இறக்கணுமான்னு கேக்குறேன். ஏன்னா மேல வந்து நம்ம ஒரு வேர்ட்ஸ் எழுதும் போது மேல நம்ம கோடு போடுவோம் இல்லையா? அப்ப இது மாதிரி போட்டுட்டா அது வேற லெட்டர் தானே வரும். இல்ல, இப்ப இந்த தா வந்து 2வது தா எழுதும் போது இந்த கோடு வந்து இதுல மோதாம தான் காட்டும். உங்களுக்கு பிரிண்டிங் புக்ல வந்தாலும் சரி, நீங்க எப்படி எழுதினாலும் இது மோதாம தான் காட்டுவாங்க. இது மோதிட்டா அந்த வார்த்தை உங்களால படிக்கவே முடியாது, எந்த தான் படிக்க முடியாது. இது இப்போதைக்கு இப்படிதான் இருக்கணுங்கம்மா. அப்புறம் நம்ம கூட்டெழுத்துக்கள் வரும்போது இதெல்லாம் எப்படி சேர்த்து எழுதுறோம்? யா வரும்போது இதே மாதிரி தானங்க இருக்கும். யா வரும்போது இதே மாதிரி வரும். ஆனா யால என்னன்னா உங்களுக்கு மேலையும் சேர்ந்து வரும். மேல சேர்ந்துரும். யா வரும்போது பாத்தீங்கன்னா இந்த சுழி வராது பாருங்க. இப்படி வந்து இப்படி, அதாவது இத சாரி ஒரு செகண்ட் இருங்க. அதே மாதிரிதான் பாருங்க, இப்படி வந்து இத வந்து இப்படி கோடை போட்டு இப்படி ஒட்டுக்கா போட்டுருவோம்.
அதுக்கு பேரு யா. அதாவது இது வந்து ஒட்டுக்கா கோடு சேர்த்தும் இங்க சேர்த்தாம இருக்கு பாருங்க, ரெண்டு வித்தியாசம் பண்ணோம். ரெண்டாவது இங்க சின்ன ஒரு கரு வருது பாருங்க, இந்த கரு வந்துடணும், இங்க கரு இருக்கிறது இங்க வரணும். வந்துட்டா இங்க இது யா வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, இதுதான் வரணும், இது அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம யா எழுதும் போது இப்படி எழுதுறோம். நீங்க ஆல்ரெடி ஹிந்தி படிச்சிருக்கிறதுனால நீங்க அந்த கன்ஃபியூஷன் கேக்குறீங்க. பட் கரெக்ட், ஆக்சுவலா வந்து யா எழுதும் போது இங்க சுழிக்கவே கூடாது. இப்படி ஜஸ்ட் இப்படி போட்டு இப்படி மேல போட்டீங்கன்னா இதுக்கு பேரு யா. ஆனா நீங்க தா எழுதும் போது லைட்டா இப்படி சுழிச்சு இப்படி வந்து இப்படி நிறுத்திட்டு இப்படி போட்டு பாதியிலே விட்டுறணும். அப்ப இதுக்கு பேர் தான் ஹா அப்படின்னு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். சோ நான் யா போகும்போது அந்த கன்ஃபியூஷனை கரெக்ட் பண்ணி தரேன். ஏன்னா நான் எப்படி டாவுக்கும் இந்த தாவுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே மாதிரி இதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த டைம்ல உங்களுக்கு. ஓகே ஓகே ஐயா, நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. இதேதாங்க ஐயா, இப்ப வந்து நீங்க ரெண்டும் சமமா எழுதிருக்கீங்கல்லங்க ஐயா, அப்ப வார்த்தையா எழுதும் போது மேல கோடு எல்லாம் சேர்த்து தானே போடுவோம். அப்ப இது வந்து போட மாட்டோமா, அந்த சந்தேகம் தான் அவங்களும் கேட்டாங்க. இப்ப இந்த யாவும் தாவும் இப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப இது யாவா தாவாங்கிற கன்ஃபியூஷன் வந்துடுங்கிறதுனால இந்தியில வந்து பிரிண்டிங் லெட்டர் வரும்போது கூட இங்க வந்து கேப் விட்டு தான் வரும். அது நீங்க பை பிராக்டிஸ் பார்க்கலாம், புரிஞ்சுக்க முடியும், புக் படிக்க புரிஞ்சுக்குவீங்க. இது இந்த மாதிரி சேர்த்து எழுத மாட்டாங்க, ஏன்னா இப்படிதான் இருக்கணும். இப்படி எழுதுனா இதுக்கு பேர் என்னமா தா, இப்படி எழுதுனா இதுக்கு பேரு யா. பாருங்க, இது வந்து யா, இது வந்து ரெண்டாவது தா. அப்ப இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து இதுல போய் மோதும், இதுல மோதாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்னன்னா இந்த கூட்டெழுத்துக்கள் வரும்போது இதெல்லாம் போய் இப்படி ஒட்டுக்கா இப்படி வருமா அப்படின்னு நீங்க கேட்க வரீங்க. இப்படி எல்லாம் வருமானு கேக்குறீங்க. அப்படி எல்லாம் வந்தாலும் இந்த இடத்துல கேப் விட்டுருப்பாங்க. அதை நீங்க பை புக் படிக்கும் போது பாத்துக்கலாம். இப்ப அந்த கன்ஃபியூஷன் போகாதீங்க, சரிங்களா? அதுக்குதான் இத கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் கீழே இறக்கி எழுதலாமா, அது தவறு இல்லையான்னு நானும் கேக்குறேங்கய்யா. இப்போ எதை கீழே இருக்கலாம்னு சொல்றீங்க, எனக்கு புரியல. போடுறீங்க இல்லைங்கய்யா ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் சுழி மாதிரி இருக்கிறத சொல்றாங்க. இந்த சுழியை கீழே இருக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கீழே இறக்கிட்டு பக்கத்துல அந்த டீ மாதிரி போடுறீங்களே, அது கொஞ்சம் மேல வர்ற மாதிரி போடலாமான்னு கேக்குறேன். நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. நீங்க விரும்புறது இப்படி விரும்புறீங்க, இப்படி போட்டு இத ரொம்ப இப்படி மேல ஏத்திக்கலாங்கிறீங்க. அப்படி போடலாமான்னு. ஆமாங்க, அப்படி போடக்கூடாதுமா, ராங். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா தான் வரணும். அப்படி ஏத்திட்டா நீங்க அடுத்த கோடு இங்க போடும்போது இந்த எழுத்து வேற மாதிரி தெரியுது இல்லையா, பாயிண்டே மாறி போயிடுது. சோ அப்படி எழுதக்கூடாது. இது வந்து ராங், இதுதான் கரெக்ட். ஏன்னா இது எல்லாமே ஈக்குவலா வரணும். ஏன்னா நம்ம எல்லாமே கோடு போட்டு போறோம். அதனால நீங்க கோடு போடும்போது இதுக்கும் யாவுக்கும் தாவுக்கும் கன்ஃபியூஷன் வருமாங்கிறத இப்ப மறந்துடுங்க. நம்ம புக்கு படிக்கும் போது நான் அதை புரிய வைக்கிறேன், எது யா எது தான்னு புரிய வைக்கிறேன். நன்றிகள்மா, நன்றிகள் ஐயா. ஒரு டவுட் சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ் படிக்கும் போது இந்த தமிழ் லெட்டரும் இங்கிலீஷ் லெட்டரையும் ஞாபகம் வச்சுக்கணுமா, இல்ல ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு மட்டும் இதை படிக்கணுமா ஐயா? ஆமா, ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணுமா. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஐயா கேட்ட மாதிரி டவுட் வந்துடும். ஏன்னா நீங்க தாவுக்கும் டீயே தான் போட்டீங்க, இப்ப தாவுக்கும் டீயே தான் போடுறீங்க. அப்ப எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது, அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா? அந்த கன்ஃபியூஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க வந்து எப்பயுமே இன்னொரு எழுத்து எதுக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறோம்னா, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நான் இதுல கம்பேர் பண்ணி காட்டுறதுக்காக. ஆனா நீங்க எப்பயுமே இதெல்லாம் மறந்துட்டு இந்த லெட்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சா மட்டும்தான் நீங்க இதுல சக்சஸ் பண்ண முடியும். நீங்க கொண்டு போய் தமிழ் எழுத்தோட அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு எந்த தாவை போட்டுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எத்தனை தா தமிழ் இருக்கு, ஒரே தா தான் இருக்கு. அப்ப அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இப்ப 1 செகண்ட் நான் எழுதிக்கிறேன். அப்ப இல்லாம பாருங்க, எதையுமே தமிழ் எழுத்துக்கள் போடாம இங்கிலீஷ் எழுத்துக்கள் போடாம உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். இப்ப பாத்துக்குங்க. இப்படி போட்டு இப்படி ஒரு கோடை இழுத்துட்டு இப்படி மேல போட்டா இதுக்கு பேர் என்ன, தான்னு தான் படிக்கணும், வெறும் தா. அப்புறம் லைட்டா பாருங்க, இப்படி பெண்ட் பண்ண மாதிரி வந்து அப்புறம் அப்படியே இப்படி வளைச்சி இங்க நிறுத்திக்கணும். அப்புறம் இங்கிருந்து ஒரு கோடு மேல இருந்து இழுக்கணும். அப்புறம் இங்க ஸ்மால் கோடு ஒண்ணு போடணும். இதுக்கு பேரு ஹா த ஹா, அப்படிதான் படிக்கணும். அடுத்தது இப்படி ஒரு கோடு, அப்புறம் இப்படி ஒரு கோடு, இங்க ஒரு சுழி, அந்த சுழிக்கு கீழே வந்து இப்படி விட்டுறணும். இதுக்கு பேரு தா. அடுத்தது 3ஆம் நம்பர் போடும்போது இப்படி 3 இப்படி வளைச்சி இங்க கொண்டு வந்து நிறுத்திக்கணும். அப்புறம் இங்கிருந்து ஒரு கோடை இதுல இருந்து சேர்த்தணும். இதுல பாதி தான் எழுதணும். அப்ப இதுக்கு பேரு தா தா. அப்புறம் இங்க லைட்டா ஒரு சுழிச்சு இப்படி போட்டு அப்புறம் மேல இருந்து ஒரு கோடு இந்த இடத்துல தொடங்கின இடத்துக்கு கரெக்டா வந்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு பேரு நா. இப்ப எந்த தமிழ் எழுத்தும் ஆங்கில எழுத்தும் இங்க யூஸ் பண்ணவே இல்லை. இப்படிதான் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். கம்பேரிசனே நீங்க தமிழ் எழுத்து கூடவோ இங்கிலீஷ் எழுத்து கூட பண்ணாதீங்க. உங்களுக்கு
புரியறதுக்காக அந்த வார்த்தைகளை நம்ம ஒப்பீடு செஞ்சு காட்டுறோம். ஆனா நீங்க படிக்கும் போதே முறையா இந்த மாதிரி வார்த்தைக்கு இந்த லெட்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கீங்க. த த த த நா இப்படி படிச்சீங்கன்னா போதும். கிளியரா? அடுத்த லெட்டர் போலாம். பாருங்க, இப்ப அடுத்தது என்ன எழுத போறேன்னா, இப்ப ப ப பா பா அப்படின்னு 4 எழுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப தமிழ்ல நான் ஒரே பா தான் போட முடியும். உங்களுக்கு புரியறதுக்காக பா 1, பா 2, பா 3, பா 4 இப்படிதான் நான் உங்களுக்கு தமிழ்ல காட்ட முடியும். ஆனா இங்கிலீஷ்ல காட்டினா எப்படி காட்டலாம்? PA பா, PHA பா, BA பா, BHA பா அப்படி காட்டலாம் இல்லையா? பா 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 கடைசியா மா. இப்போ இது வந்து MA. இப்பதான் நம்ம இப்படிதான் எழுத போறோம். இப்ப எப்படி நம்ம இதை சான்ஸ்கிரிட்ல எழுத போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நல்லா கவனிங்க. பா 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 எழுதுறத ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்ன எழுதுன மாதிரிதான் அதே பாவை இப்படி அழகா இப்படி கொண்டு வந்து இப்படி யூ மாதிரி லைட்டா பாதி யூ போட்டுருங்க. அப்புறம் இதுக்கு ஈக்குவலா தொடங்கணும். இங்க இந்த கோடு எங்க முடிச்சுக்கு தொடங்குனீங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து இதை அப்படியே சேர்த்தணும். கீழே இறக்கிட்டீங்களா? இப்ப இது முழுசா இணைக்கணுங்க. மேல ஒரே கோடு டாப்ல போட்டுக்கும். இதுக்கு பேர் வந்துங்க பா, வெறும் சாதாரண பா. அடுத்தது பா எழுத போறோம். கொஞ்சம் ஹா சேர்த்துற மாதிரி பா எழுத போறோம். அது இதே மாதிரிதான் பாருங்க. இப்படி வரீங்கல்ல, அந்த பாதி யூ போடுற மாதிரி வரீங்க இல்லையா? அந்த பாதி யூ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் லைட்டா பெண்ட் பண்ணி இப்படி வளைச்சிக்கிங்க. இப்படி வளைச்சு விட்டுட்டு இந்த எங்க இதை தொடங்குனீங்களோ அதுக்கு நேரா பக்கத்துல பாருங்க ஒரு கோடை போடுங்க. போட்டுட்டு இத அப்படியே ஒரு கோடு மேல போட்டுருங்களேன். இது பா. பாருங்க, சிலர் இப்படி எழுதுவாங்க. இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக அந்த பாவை நான் உங்களுக்கு அந்த கர்வை வந்து எப்படி வளைக்கணும் அப்படிங்கிறத திருப்பி காட்டுறேன் பாருங்க. யூ போடுற மாதிரி தான் வரணும். யூ போடுற மாதிரி வந்து அப்படி லைட்டா போயிட்டு இப்படி வளைச்சிக்கணும், இப்படி நிறுத்திக்கணும். இதுக்கு சமமா ஒரு கோடை போட்டுக்கணும். போட்டுட்டு மேல இருந்து ஒரு கோடை இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்துங்க பா. இது தவிர வேற பா மாத்தி எழுதவே முடியாது. இதுதான் பா பா. இப்படி புரிஞ்சுக்குங்க. அடுத்தது பா எழுதுறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. அப்புறம் இதுல சேர்த்துற மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு அதோட இணைச்சிடுங்க. இப்படி குறுக்குல ஒரு கோடை போடுங்க. மேல இப்படி ஒரு கோடை போடுங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு பேர் வந்து BA பா. அடுத்தது BHA பா எழுதும் போது மா போடுற மாதிரி தான். மாவும் பாவும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசம் இருக்கு, அதை சொல்றேன் பாருங்க. பா எழுதும் போது லைட்டா அப்படி பெண்ட் பண்ணிக்கணும். அதாவது கீழ இருந்து இப்படி ஒரு பெண்டு பண்ணி இப்படியே வாங்க. வந்து இந்த இடத்துல ஒரு சுழி வந்து இப்படி வந்துட்டு இப்படி நிறுத்திக்கணும். 2 போட மாதிரி இருக்கணும். ஆனா இது ஸ்ட்ரெயிட்டா வரணும், வளையக்கூடாது. இங்க ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டா வந்து இங்க லைட்டா இப்படி வந்துட்டு இதுக்கு மட்டமா இந்த பக்கம் இருந்து ஒரு கோடு இழைச்சிக்குங்க. அப்புறம் இது பாதி தான் போடணும். இதுதான் ரொம்ப முக்கியம் பாவுல. ஏன்னா இதை அப்படியே சேர்த்துட்டீங்கன்னா மாவா மாறிடும். ஆனா என்ன மாவுக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, மா பாத்தீங்கன்னா இந்த வளைவு வராது. இப்படியே பாருங்க, டைரக்டா இப்படி வரும். இப்படி ஒரு பெண்ட் வரும், இப்படி வரும். அப்புறம் இதுல இருந்து ஒரு கோடு இப்படி வரும். இப்படி போட்டா இதுக்கு பேரு மாங்க. பாருங்க, பாவுக்கும் மாவுக்கும் லைட் டிஃபரன்ஸ். எப்படி நீங்க இந்த சந்தேகம் முன்ன கேட்டீங்க தாவுக்கும் அந்த இதுக்கும், அதே மாதிரி இங்கதான் அந்த யாவுக்கும் தாவுக்கும் கேட்ட மாதிரி இங்க பாவுக்கும் மாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, மான்னா கம்ப்ளீட் ஒரு கோடு வரணும். ஆனா இங்க ஒரு சுழி வந்துடக்கூடாது. இந்த சுழி வந்துட்டா அது வந்து பான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால அந்த சுழி வரக்கூடாது. இந்த மாதிரிதான் எழுதணும். திருப்பி ஒரு டைம் எழுதி காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம். பாருங்க, பா எழுதுறது ஒரு கஷ்டம் இல்லைங்க. இப்படி யூ வந்து இப்படி பாதி போட்டு நிறுத்திக்கிங்க. இப்படி லைட்டா பெண்ட் பண்ண மாதிரி நிறுத்திக்கிங்க. அப்புறம் இதுக்கு ஈக்குவலா இதுக்கு ஒட்ட மாதிரி இந்த இடத்துல வர்ற மாதிரி ஒட்டின மாதிரி ஒரு கோடை இப்படி இல்லைங்க. அப்புறம் மேல இருந்து இப்படி ஒரு கோடை போடுங்க. இவ்வளவுதாங்க. இது வந்து பா. அப்புறம் பா எழுதும் போது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கர்வு போட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு கோடை ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இந்த கோட்டுக்கு நேரா ஈக்குவலா இங்க ஒரு கோட்டை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி வளைச்சிக்கிங்க. அப்புறம் மேல இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இவ்வளவுதாங்க. இது வந்து பா பா பா. அடுத்தது பா போடும்போது ஒரு கோடு லைட்டா இந்த ஒரு ரவுண்ட் இது சேர்த்திக்கணும். குறுக்குல இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பா. அடுத்தது பா எழுதும் போது லைட்டா வளைக்கணும். வளைச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரணும். 2 மாதிரி போட்டக்கூடாது. இங்க ஒரு சின்ன கர்வ் வந்து இப்படி திரும்பி 2 இப்படி நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு ஈக்குவலா இங்க இருந்து ஒரு கோடு வரையணும். இப்படி கீழே வரணும்.
மேல முழுசா போட்டக்கூடாது, பாதி தான் போடணும். அப்பதான் இது பாவா மாறும். முழுசா போட்டா மாவா மாறும். ஆனா மா எழுதும் போது இந்த வளைவு இல்லாம நேரா இப்படி ஒரு கோடு, லைட்டா பெண்டு, அப்புறம் இப்படி வந்து நிறுத்திக்கணும். அப்புறம் இந்த கோட்டுக்கு ஈக்குவலா இந்த கோட்டை அப்படியே இழுத்து விடணும். மேல இப்படி போட்டீங்கன்னா முடிஞ்சுதுங்க. மா பா 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 மா. ரொம்ப ஈஸியா வந்துருச்சு பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒண்ணு இல்லையா? அப்ப இது மாதிரிதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க தத்தா தாதா நான் எழுதி பார்த்துட்டோம், பாப்பா பாபா மா எழுதி பார்த்துட்டோம். அப்ப இந்த 10 எழுத்துக்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணிடுங்க. இப்ப இன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா வியாழக்கிழமை கிளாஸ்ல அடுத்த 10 எழுத்துக்கள் பார்த்தோம்னா நம்ம வந்து மெய் எழுத்துக்கள் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கூட்டு எழுத்துக்கள் போயிட்டோன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கப்புறம் நீங்க புக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்புறம் நான் எப்படி எல்லாம் படிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு எழுத்து கூட்டி கூட்டி படிக்க வச்சு தயார் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த மீனிங் கொடுப்பேன். அகம்னா எப்படி எழுதணும், ஆஹா இம் அகம் அப்படின்னா எப்படி ஆவும் ஹாவும் இம்மு போட்டு எழுதணும் அப்படிங்கிறது எழுத சொல்லி, அந்த அகம்னா என்ன பொருள் அப்படிங்கிற பொருளும் சொல்லி கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப லகுவா வந்துடும். ஸ்டார்டிங்ல இப்ப நீங்க பண்ண போறது என்ன அப்படின்னா, இந்த உயிரெழுத்துக்கள் எழுதி பழகின மாதிரி மெய் எழுத்துக்கள் முழுசா எழுதி பழகிட்டு, அப்புறம் கூட்டு எழுத்துக்களை வந்து எப்படி எழுதுறது, சில எழுத்துக்கள் ஒண்ணு சேர்ந்தா தாவும் இக்கும் சேர்ந்தா எப்படி காவா மாறுதோ அது மாதிரி இன்னும் சில கூட்டு எழுத்துக்கள்ல மெய் எழுத்துக்கள்லயே கூட்டு எழுத்துக்கள் சேர்ந்தா ஒரு புது லெட்டர் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு தான் அப்புறம் நம்ம எழுத்து கூட்டி படிக்க போறோம். சோ இப்ப நம்ம இன்றைக்கு என்னென்ன தா வர்க்கம் பார்த்தோம், பா வர்க்கம் பார்த்துட்டோம். அப்ப மொத்தமா நம்ம வந்து கா சா டா அப்படியே வரிசையா தா பா வரைக்கும் பார்த்துட்டோம். அப்ப எல்லாமே 5 எழுத்து பார்த்துருக்கோம். அப்ப இன்றைக்கு நீங்க தத்தா ததா நா பா பாபா மா இந்த 10 எழுத்துக்களும் நீங்க இன்றைக்கு கத்துக்கிட்டீங்க. இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா இந்த வீடியோ ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க, கிளியர் ஆயிடும். அப்புறம் நீங்க எழுதி அனுப்பும் போது ஏதாவது தவறு இருந்தா டீச்சர்ஸ் திருத்தி அனுப்புவாங்க, அதை மீண்டும் சரி பண்ணிக்கோங்க. இவ்வளவுதாங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் அப்படி கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடும். தமிழ் எழுத்துக்கள் எப்படி உங்களுக்கு சாதாரணமா எழுத பழகிட்டீங்களோ அது மாதிரி. ஆனா நம்ம நல்லா எழுத பிறகு அந்த நீட்னஸ் எல்லாம் வராது. சாதாரணமா நம்ம கிரிக்கிட்டு போவோம். இப்ப தமிழ் எழுதுறவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுத்துக்கள் இருக்கும். அப்ப அது நமக்கு படிச்சாலே புரிஞ்சிடும், அவங்க அப்படிதான் எழுதுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் எழுதும் போது நல்லா எழுதி பழகிடுங்க. அப்புறம் நீங்க ஸ்பீடா எழுதும் போது அதை கிரிக்கிட்டு வருதா, அது எப்படி போகுதுங்கிறதுலாம் அப்புறம் பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க படிங்க. அப்ப எல்லாம் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி வந்து ஸ்லோகங்கள் படிக்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப எழுத்துக்களை எப்படி படிக்கணும், எப்படி எழுதணுங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் விளக்கம் தரேன். இல்லைன்னா வகுப்பை நிறைவு செய்யலாம். ஐயா ஒரு கேள்விங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த எல்லா எழுத்துலையும் பார்த்தா மேல ஒரு கோடு, கீழே மேல இருந்து கீழே ஒரு கோடு, கிட்டத்தட்ட எல்லா எழுத்துலயும் இந்த கோடு வருது. இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் காரணம் எதுவும் இருக்கா? இல்ல, அது எழுத்துக்களை கண்டுபிடிச்சவங்க கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தேவநாகரின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிஷிகள் வந்து உருவாக்கி இருக்காங்க ஐயா. ஆனா உண்மை என்னன்னா, இந்த எழுத்துக்களே கூட நாளடைவு தான் மருவிதான் இருக்குங்கிறத நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. உண்மையா பழைய சமஸ்கிருத எழுத்துக்கள் வேற மாதிரி இருக்கு. நம்ம தமிழ் எழுத்துக்களும் உண்மையிலேயே பழைய தமிழ் எழுத்துக்கள் வேறங்க ஐயா. எல்லாமே நாகரிகம் வளர வளர அதுல சில மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல பாக்குறோம். இப்ப நம்ம பழைய தமிழ் எழுத்துக்கள்லாம் நீங்க கல்வெட்டுக்கள்ல போய் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எழுதுற மாதிரி ஆனா அவனாலாம் இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். அதுதான் ஆண் சொல்றாங்க. அப்ப தமிழ் எந்த அளவுக்கு மாறுதலுக்கு உட்பட்டு இருக்குங்கிறத நீங்க பாருங்க. நம்ம தமிழ் வளர்த்துறோம்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம்னாலும் இன்றைக்கும் அன்றைக்கும் எவ்வளவு மாற்றங்கள் நாகரிகம் வளர வளர மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சரியா கொடுக்க முடியாதுங்க ஐயா. அதாவது நடைமுறையில இப்படி இருந்தா இந்த எழுத்து நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே படிக்க வேண்டியதுதான். இப்ப அதுக்கு என்ன ஏன் இப்படி வந்தது நம்ம கேள்வி கேட்க வழியே கிடையாதுங்க ஐயா. அப்படிதான் பாக்குறோம். சரிங்க சரிங்க, மிக்க நன்றிங்க ஐயா. நல்லதுங்க, நல்லது. அப்போ ஓகேங்க, இது மாதிரி நீங்க எழுதுங்க. இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அதுல சொல்லப்பட்ட முறையில நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும். ஏன்னா நான் வந்து இப்போ இதை பத்தி புக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த புக்கை நீங்க பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். ஏன்னா நான் இந்த புக்கை வந்து உங்களுக்கு ஏற்கனவே போட்டு காட்டும் போது தா போட்டு காட்டேன். இப்ப பாருங்க பா வர்க்கமும் பார்த்துட்டோம்னா பாருங்க, பா எழுதும் போது பாருங்க மேல இருந்து இப்படி ஒரு சுழி, அப்புறம் அந்த 2வது சுழி இப்படி மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா பா. அப்புறம் இங்க அடுத்த பா போடும்போது பாருங்க இப்படி வளைச்சிட்டு மேல இருந்து ஒரு கோடு பாருங்க. இப்படி ஃபர்ஸ்ட் போட்டுட்டும் நீங்க இந்த கோடை போடலாம், அல்லது கோடை போட்டுட்டும் இது இப்படி வளைக்கலாம். மொத்தத்துல இதுக்கு மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா இது பா. அப்புறம் பா எழுதும் போது பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு கோடு தான் போடணும், அப்புறம் ஒரு ரவுண்டை சுழிச்சு விடணும், குறுக்குல ஒரு கோடை போட்டுட்டு மேல போட்டீங்கன்னா இது பா.
அப்புறம் இன்னொரு பா எழுதும் போது பாருங்க, மேல லைட்டா பெண்டு பண்ணி அப்படியே கீழே வந்து ஒரு கருவை கொண்டு வந்து நிறுத்திட்டு, எதுவுமே எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இது அப்படியே வளைஞ்சிடக்கூடாது. வளைஞ்சா ரெண்டு மாதிரி ஆயிடும். ரெண்டு மாதிரி வராம ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து வளைச்சிட்டு, அப்புறம் 4வது கோடு மேல இருந்து கீழே இழுத்துட்டு 5வது கோடு இதில் போய் ஒட்டாம போடணும். அப்பதான் இது வந்து பா. ஆனா மா எழுதும் போது இந்த சுழி வரக்கூடாது. நேரா கோடு வந்து இங்க வந்துட்டு லைட்டா இப்படி திருப்பிட்டு மேல 4வது கோடு எடுத்துட்டு இப்படி மேல க்ளோஸ் பண்ணீங்கன்னா மா. அப்போ பப்பா பா பா மா, இவ்வளவுதாங்க. அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 4 நாள் 8 எழுத்துதாங்க அடுத்ததுல. இந்த 8 பார்த்தோம்னா நமக்கு மெய் எழுத்துக்கள் முடிஞ்சிடும். அது நம்ம அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். மேற்கொண்டு இதை எழுதி வர்றதுல தப்புக்களை உங்களுக்கு டீச்சர் திருத்தி கொடுப்பாங்க. எழுத சரியா வந்துடும். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிகள் குருஜி. நன்றிகள் ஐயா. நன்றிங்க ஐயா. சின்ன ஒரு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சுவாமிஜி. நன்றிங்க ஐயா.